ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, எப்படி இயங்க போகிறது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எது நடக்கும்? ராசி பலன் பார்த்தோம், கரெக்டாக தான் இருந்தது. வாரப்பலன் கூட சொல்கிறாங்க நிறைய பேர், அது கூட கரெக்டாக இருக்குது. டெய்லி நான் கேலண்டர்லாம் பார்த்துட்டு போகிறேன், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன புதுசாக நட்சத்திர பலன் சொல்கிறீங்க, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதுவும் கரெக்டாக தான் இருக்க போகுது. நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏன்னா பேசக்கூடிய நட்சத்திரம் அப்படி. ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய நட்சத்திரம் என்னன்னா ரேவதி நட்சத்திரம் தான். கேள்விகளாலே அடுத்தவர்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா அது ரேவதி தான். எங்கிருந்தா இவனுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் கேள்வி கிடைக்குமோ தெரியாதுன்னு கேள்வி கேட்டு 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 கேட்குறவங்களையும் பார்க்குறவங்களையும் சொல்கிறவங்களையும் ஒரு வழிபடுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் தான். புதனுடைய நட்சத்திரம் இல்லையா? புத்தியால் வலிமை மிக்கவர்கள் தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் கம்முன்னு இருங்க. 6ஆம் தேதி வரைக்கும் உடம்புக்கு முடியாமல் போகிறது, மூச்சு விடுறதுல பிரச்சனை வர்றது, மனசில் ஏதோ ஒரு குழப்பமாக இருக்கிறது, ஒரு சஞ்சலமாக இருக்கிறது, என்னடா வாழ்க்கை இது, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் போகிறது, இதெல்லாம் நடக்கும். மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாடா இந்த ஸ்கூல் விட்டு பெல் அடிச்சோடனே பிள்ளைங்கள்லாம் ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி புதன் தப்பிச்சோம் போல சொன்ன இந்த 4 பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவருக்கு பிடிச்ச சூரியனோடு வந்து அமரப்போகிற காலகட்டம். அப்படின்ற போது நட்சத்திரநாதன் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நீச்சத்தில் இருந்த நட்சத்திரநாதன், ராகுவோடு இருந்த நட்சத்திரநாதன், சுக்கிரனோடு இருந்த நட்சத்திரநாதன், சனியோடு இருந்த நட்சத்திரநாதன் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி அவருக்கு பிடிச்ச புதனோடு வந்து அமரக்கூடிய காலத்தில் புத ஆதித்ய யோகம் உருவாக போகிறது. அந்த நேரம் மிகச்சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மலரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. இயல்பாகவே மாதராசி பலன் அப்படின்றது சந்திரனுடைய நகர்ச்சியையும் சூரியனுடைய நகர்ச்சியும் வைத்து தான் சொல்லப்படுதுன்னா தினராசி பலன் எதை வச்சு சொல்கிறோம்? சந்திரனை வச்சு சொல்கிறோம். அது எப்படி? 2.5 மணி நேரம் 2.5 நாள் சந்திரனுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய இருப்பெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்து கணக்கெல்லாம் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அப்படியே டிரான்சிட் ஆகக்கூடிய ஒவ்வொரு நாளையும் பொறுத்து தினப்பலன் சொல்லப்படுகிறது. ஓகே, வாரப்பலனும் கிட்டத்தட்ட எந்த வாரத்தில் அந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்குன்றதை பொறுத்து சொல்லப்படுது. மாத பலன் என்பது சூரியனை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது. ஏன்னா சூரியன் தான் மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். மற்ற பிளானட்லாம் வந்து அவங்க இஷ்டம்தான். 5 நாளைக்கு ஒரு தடவை, 40 நாளைக்கு ஒரு தடவை, 45 நாளைக்கு ஒரு தடவை, சில சமயம் வக்ரம், சில சமயம் விளிம்பு, சில சமயம் கீழே, சில சமயம் மேலே அவங்க வந்து ரிங்க ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் வக்ரம் இல்லாத ஒரே கிரகம் என்ன அப்படின்னா 2. ஒன்று என்ன அப்படின்னா சூரியன், இன்னொன்று என்னென்னா சந்திரன். ஸோ இவங்க 2 பேரையும் வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பலன்கள் எடுக்க முடியுன்ற அடிப்படையில் நம்மளுடைய முன்னோர்கள் கணித்தது தான் இந்த பலாபலன்கள். அந்த வரிசையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சஞ்சலம், மனசு கஷ்டம். ராகு அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடர்பாடுகள், நிறைய தொல்லைகள், நிறைய துயரங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு நிறைய உடல்நிலையில் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட ரேவதி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் உடல் ரீதியாகவும், பெரிய குழந்தையாக இருந்தால் ரேவதி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய காலகட்டம் தான். நான் இல்லைன்னா உங்கள்ட்ட சும்மா ஏமாற்றி எனக்கு என்ன கிடைக்க போகுது, பொய் சொன்னால் வந்து வாயில் பொண்ணு வருமாமா. அதனால் ராசி பலன் சொல்லும்போது பொய் சொல்லக்கூடாது, சரியா? அந்த அமைப்பில் பார்த்தோன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 6 நாட்கள் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக தான் போகும். ஆனால் 6 நாளுக்கு அப்புறம் 15ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. இருந்தாலும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைவலி வர்றது, கண்ணுக்கிட்ட ஒரு எரிச்சல் வருது, கண்ணை செமிச்சி பார்க்கறது. ஏன்னா சூரியன் உச்சமடைஞ்சிருக்காரு. இந்த சூரியன் உச்சமடைஞ்ச சூரியன் யார் அப்படின்னா நம்மளுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகிறது நல்லதா கெட்டதான்னா 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாவது வேலையில் வந்து சிறக்கும், சேவையில் வந்து சிறக்கும், போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சிடுவீங்க, காம்படிஷன் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பீங்க. இதெல்லாம் 6ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுறதெல்லாம் ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் குண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய கடன் வாங்குறது, வம்பு வழக்கு வாங்குறது, இதிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் உச்சமாகாமல் இருக்கிறது நல்லது தானே. ஸோ அதனால் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் மன ரீதியான தொல்லையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் அடுத்த 15 நாட்கள் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார். 10ஆவதுக்கு சூரியன் என்ன பண்ணுவார்? 3ஆம் வீட்டு அதிபதியோடு போவார். அப்போ 3, 6 இடங்கள் எல்லாம் இயங்கும். 1, 3, 6 எல்லாம் இயங்கும் போது வேலையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் அப்படின்றது இருக்குது. ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் மே 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது டைம் பீரியட் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
வீடு மாற்றம், மனை மாற்றம், வீட்டுக்கு தேவைப்படுற விஷயங்களை வாங்குறது, சோஃபா வாங்கி போகிறது, டிவி வாங்கி போகிறது, நிறைய வந்து நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால், குட்டி குழந்தைகளாக இருந்தால் நிறைய கேம்ஸ் விளையாடுறது, சொந்தக்காரங்க வீட்டில் போய் அமர்தல், 3ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் அதுதான். ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிறையா சொந்த பந்தங்கள் சூழ இருத்தல் அப்படின்றதெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மே முதல் 15 தேதிகளுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த 15 தேதிகளுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வழுக்க போல சொந்த பந்தங்களோடு மகிழ்ந்து இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்க போகுது. ஸோ ட்ராவல் பண்ண போகிறீங்க. இந்த 3ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கும் போது ட்ராவல், முயற்சி, தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகிறது, திட்டமிடல் நடக்க போகிறது. நிறைய வந்து ரிலேஷன்ஷிப்பு, ஸ்பௌஸோட இருக்கிறது, மாமனார் மாமியாரோட சப்போர்ட் கிடைக்கிறது, இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஆனால் மூக்கு, தொண்டை, இஎன்டி, மூச்சு விடுறது, ஆஸ்துமா பிரச்சனை வர்றதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். புதன்லாம் அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் தான். நம்ம நட்சத்திரநாதனாக இருந்தால் தங்க ஊசினா கண்ணில் ஊற்றிக்க முடியுமா? அவரோட வேலையை சொல்லித்தானே ஆகணும். அவரோட வேலையை அவர் செம்மனே செய்யணும்ல, இல்லாட்டி சும்மா விட்டுருவாரா சனியும் சூரியனும்? அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும், ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான். ஆக்சுவலி ரேவதிக்கு மட்டும் இல்லை, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தடவை விசுவாவசு வருடத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். பொருளாதாரம் சூப்பராக இருக்க போகுது, விவசாயம் செழிக்க போகுது, எல்லாமே தான் இருக்க போகுது. ஆனால் உடல்நிலையில் மட்டும் செக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ராகு கேதுக்கள் வந்து அமர்ற பொசிஷனுமே கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் எல்லாருமே நாட் ஒன்லி ரேவதி, நாட் ஒன்லி அஸ்வினி, நாட் ஒன்லி மகம், நாட் ஒன்லி சிம்மம், எல்லாருமே கொஞ்சம் ஒரு தடவை அலர்ட் ஆறுமுகமாக இருந்துக்கிறது அப்படின்றது நல்லது தான். அதனால் கொஞ்சம் மறுபடியும் முதல்ல இருந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜி போஸ்ட்டு, நிறைய பூண்டு சேர்க்குறது, நிறைய மிளகு சேர்த்துக்கொள்ளுதல், நிறைய இஞ்சி சேர்த்துக்கொள்ளுதல், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டர் கிடச்சிக்கும். அது எஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் முதல் 15 நாட்கள் அப்படின்றது இருக்குது. ஓகே, அடுத்த 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் நிறைய யாத்திரை போகிறது, நிறைய எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாமான்னு போகிறது, நிறைய பீச் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறது, நிறைய தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது, நிறைய தேட்டருக்கு போகிறது, மூவிக்கு போகிறது, நிறைய வந்து நிறைய பேருக்கு இன்னும் புதன் ஆளுமே இருக்கனால கொஞ்சம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே இறங்குறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் கையெழுத்து விடுறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது. அதுவும் அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறது, ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி. ஏன்னா ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல, 4ஆம் இடம்னால வீடு, மனை, வண்டி வாங்கணும், அது புதனோட வீடாக வரனால கொஞ்சம் டாக்குமெண்ட்டு, வீடு, நிறைய பேருக்கு வீடு மாற்றுறது, வீடு கட்டுறது, இந்த யோகமெல்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் 100க்கு 150 விழுக்காடு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆக போகிறது. நீங்கள் படிக்கிற ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைங்க தான் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகுது, எக்ஸாம்லாம் சூப்பராக எழுத போகிறீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கும்போது காம்படிஷன்லாம் நீங்கள் தான் 90 மார்க், 100 மார்க், 150 மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதி அற்புதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு. நீங்கள் ஒரு 25 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் நிறைய திட்டமிடம் பண்ண போகிறீங்க. வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரியான தெளிவு பிறக்க போகுது, ஒரு ஞானம் பிறக்க போகிறது. உங்கள் கௌரவத்தை உயர்த்திக் கொள்வதற்கு என்னவெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து 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 இயங்க போகிறீர்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வேற வந்து உட்காரும் போது நிறையா வந்து வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், மனை வாங்கலாம், வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயம்லாம் சரியாக போகுது. இந்த முதல் 15 நாட்கள் அதோட முன்னோட்டமாக போய் இதெல்லாம் பார்த்து விட்டு வரப்போகிறீர்கள். மறக்காமல் ஏமாத்தமாக சொல்லணும். கார் வாங்க போனீங்கன்னா என்கிட்ட சொல்லணும். நிறையா கார் வாங்க டெஸ்டிங் போகிறது, பைக் வாங்க டெஸ்டிங் போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்கப் போகிறது. ஓகே, நீங்கள் ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60-65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் தொழிலில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வெற்றி, மனசை போட்டு குழப்பிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நின்று போயிட்டு ஒரு மன தெளிவு பிறக்கிறது. சரி, நடந்து போச்சு, இனிமேல் நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரியான யதார்த்தத்துக்குள் இயங்கி போகுதல். ஒரு வழியாக உங்களுடைய சொந்த அலுவலுக்கே நம்மளுக்கு நேரம் பத்தலை, அதை எப்படி மேற்கொள்ளுதல்ன்றது பார்க்கறது, நிறைய அலைச்சல் அதிகரிக்கிறது, அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைத்தல், ஒரு மாதிரியாக நிம்மதி இல்லாத தன்மையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை வருதல், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு மாதிரி மனசை போட்டு குழப்பிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாதிரி இதுதான் பண்ண போகிறோன்ற கிளாரிட்டி கிடைக்கிறது, தெளிவு புறத்தில், இது எல்லாமே நடக்க போகிறது. சூப்பர். ஸோ நீங்கள் 70 வயசு தாண்ட ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக, நீங்கள் 60 வயசே தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூச்சு, ஆஸ்துமா, நுரையீரல் தொற்று, இரும்பல், சளி, இஎன்டி இதெல்லாம் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி எல்லா ரேவதி நட்சத்திரக்காரர்களும் எல்லா வயதினரும் அதை பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் தான். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம். மொத்தத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் மூலமான ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மே மாதம் அப்படின்றது இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்,
ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் கனகவள்ளி தாயாரோட இருக்கக்கூடிய நாராயணன் எங்கேயாவது இருந்தாருன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை திருப்பதி போக முடிஞ்சா ஒரு தடவை போய் திருப்பதி போயிட்டு வாங்க, பயங்கரமான திருப்பம் கொடுக்கும். இல்லை கோவிலுக்கெல்லாம் போக முடியல மேடம், எனக்கு டைமே இல்லை அப்படின்னா நாராயணன் ஃபோட்டோ வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. கூடவே ராகு இருக்கிறதுனால சர்ப்பங்களுடைய வழிபாடு, நாகாபரணம் சூடிய சிவனை வழிபடுதல், குலதெய்வத்தை வழிபடுதல், அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுதல், இதெல்லாம் தாண்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய கவலைகளை அனைத்தும் மறக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். கற்பக விநாயகரை பிடிச்சிக்கோங்க. காமதேனு, கற்பக விருட்சம்னு எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனுடைய ஆகச்சிறந்த அருளை விநாயகர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். அதன் மூலமாக கடன் அனைத்தும் அடைத்து வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சகல சௌபாகியமும் உங்களை வந்து சேரக்கூடிய காலமாக இந்த மே மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயமாகிறது.